ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டு உங்களோட பேசுகிறதான வார்த்தை ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, இந்த நாளில் உங்களை நோக்கி ஆண்டு சொல்லுகிறது என்னென்னா, நீங்கள் அவருடைய பிள்ளை அப்படின்றத முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறாரு, நீ ஏன் புள்ள அப்படின்றதான் சொல்கிறார். நீ என் தாசன் அப்படின்னா நம்மளுடைய சராசரியான லாங்குவேஜ் சொன்ன போனால் நீ ஏன் புள்ள அப்படின்னா, நான் உன்னில் மகிமைப்படுவேன்னா, இஸ்ரவேல்ன்றது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. பாருங்கள், இஸ்ரவேல் தேசம் எப்படி போராட்டத்தில் இருந்தாலும் பாருங்கள், அந்த ஜனங்களை ஒருவனால் சிறைப்பிடிக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவன் தலையின் மேலே இருக்குது. இன்றைக்கி உங்கள் மேலே இருக்க வாக்குத்தத்தம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்லியிருக்காரா? உங்களுக்கு உண்டான எல்லா போராட்டத்திலிருந்து உங்களை நீங்களாக்கும்படியாக அவர் உங்களுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறாரா? கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள்வார். ஆமென். பயப்படாதீங்க, நீங்கள் அவர் பிள்ளை. அவர் சொல்கிறார், நீ என் தாசன் சொல்லி உரிமையாக சொல்கிறாரு. காரணம், அவர் உங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை உழவு நிலத்தை போல் கிழிக்கி கொடுத்தாரு. தன்னுடைய ஜீவனையும் பார்க்காம என் புள்ள நல்லா இருக்குன்னு சொல்லி தான் சிலுவை பாடல்களுக்கு ஒப்பு கொடுத்து தன் ஜீவனையை கொடுத்த இயேசு கிறிஸ்து பிதாவின் நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்ற இந்த உங்களுக்காண்டியும் எனக்காண்டியும் பாருங்க தன்னுடைய சொந்த குமாரனையே பிதா கொடுத்தாரு. அப்படிப்பட்ட காரியங்களே செய்த அவர் நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க அவரால் முடியாதா? நம்ம ஜெபிக்கிறோம், சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையில் ஜெபிக்க நம்ம மறந்துடுறோம். எனக்கு அந்நிய பாஷையே இல்லை, அப்புறம் எப்படி நான் ஜெபிப்பேன்னு கேட்குறீங்களா? அந்நிய பாஷைன்றது எல்லாரையும் பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்ல பாட்டு பாடுங்க, ஆவியில் நிறைஞ்சு நல்ல பாட்டு பாடுங்க. நல்ல பாடலை பாடி கர்த்தரை துதித்து பாடும் பொழுது உங்களை அறியாமல் நீங்களே அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய எல்லா உபத்திரங்களும் நீங்கி கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.